ஹே காய்ஸ், கண்டிப்பாக இந்த 2025 குரூப் 4 எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்செட்டை கொடுத்துருக்கோம். பட் அதுலேயும் சில பேர் பாஸ் ஆக தான் போகிறாங்க. அண்ட் மற்ற ஆஸ்பிரண்ட்டும் அடுத்த குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ், நானும் அப்படி தான். நான் குரூப் 2க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் என்னால் குரூப் 4க்கே ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி, சிலபஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் இவ்வளோ டாபிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எனக்கு இதிலே பாதி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சரி, எல்லாத்தையும் படிக்கிறோம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரே எக்ஸாமுக்காவது ஒழுங்காக படிக்கலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் குரூப் 4க்கே படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான் பண்ணி ஒரு டெய்லி டாஸ்க் மாரி கொண்டு போகலான்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா யூனிட் 5 யூனிட் 6 பார்த்தா எவ்வளோ தெரியும். குரூப் 4லேயே இவ்வளோ இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரூப் 2வில் அவ்வளோ இருக்குது. சரி, தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி ஆல்ரெடி படித்ததுனால பின்னாடியிலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாமக்கல் கவிஞர், கீவா ஜெகநாதன், உருத்திரங்கண்ணார் இது 3 ஒரு நாளுக்கு. அண்ட் அதேமாதிரி ஜென்ரல் சயின்ஸில் வந்து அதுலேயுமே யூனிட் 6லேருந்து போகலான்னு சொல்லிட்டு அதில் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த டாப்பிக்குமே. அண்ட் மேக்ஸ்லேயுமே வந்து நம்பர் சீரிஸ் எடுத்திருக்கேன். நம்பர் சீரிஸ் கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்கும் ரீசனிங்கில், அதுவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டே 1 ஃப்ரைடேன்னு போட்டு ஒரு டெய்லி டாஸ்க் மாரி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பிளான் போடுறது வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம எடுத்தோடனே என்ன படிக்கிறது எது படிக்கிறதுன்னு ஒரு டே ஃபுல்லாக நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். பட் நமக்கு ஆல்ரெடி ஒரு டார்கெட்னு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி படிப்போம். ஒரு தடவையும் நம்ம படிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு செக் பாக்ஸ் போட்டு அதில் நம்ம டிக் பண்ணும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து கன்சிஸ்டாக படிக்கிறோம், நம்ம வந்து கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே நம்மளால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் ஒரு தடவையும். ஸோ நான் உங்கள் கூடயும் வந்து என்னோடய பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு எப்படி நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் அது எல்லாமே உங்க கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். நீங்களுமே யாராவது குரூப் 4 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணி என்னோட மாரி இந்த மாதிரி டெய்லி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்க் மாரி பண்ணி நீங்களுமே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நானுமே என்னோடய டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு தான் இருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டேவாக எடுத்துக்கிட்டு இது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், என்னென்ன படித்தேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாமக்கல் கவிஞர்னு ஒரு டாபிக் எடுத்தோன்னா ஆல்ரெடி என்கிட்ட தமிழுக்கு வந்து நான் கணியன் தமிழ் புக்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து நாமக்கல் கவிஞர்னு அப்படின்னு டாபிக் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மட்டும் முடிக்காமல் ஜென்ரலாக வந்து டெலகிராம்லேயே நான் இந்த மாதிரி ஒரு டாபிக் போட்டு சர்ச் பண்ணேன்னா அதை பற்றியான நோட்ஸ் நிறையா கிடைக்கும். இப்போ எப்பயுமே ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோன்னா அந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுற வரைக்கும் படிச்சுட்டு தான் நம்ம அடுத்த டாபிக் போகணுன்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் நான். ஏன்னா நம்ம டாபிக் முடிச்சிட்டோன்னு போயிட்டு அதுலேருந்து கொஸ்டின் ரொம்ப ஆன்சர் பண்ண முடியலன்னா நம்ம அதில் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு ஒன்றுமே யூஸ் இல்லை. அண்ட் நான் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கிறேன். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அண்ட் நீங்களுமே யாராவது என் கூட ஜாயின் பண்ணி படிக்கிறதா இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து படிக்கிறோம், கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போகலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.